ஏன் ஜெபிக்கிறனால பாடுகள்? சிலர் கேள்வி வைப்பாங்க, நான் உண்மையாக தானே இருக்கிறேன், உண்மையாக தானே ஜெபிக்கிறேன், ஆனால் எங்கே போத்தாலும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னா, நீ இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் மகிழ்ந்து என்ன செய்ய? கலிகூறு. பரலோகத்தில் உனக்கு என்ன செய்யும்? பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். இப்போ நாம் சபையாகிய நாம உபத்திரவத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். குத்துவிளக்கு பசும்பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பசும்பொன் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, இயேசுடைய பரிசுத்தம், மகிமை, ஞானம், தெய்வீகம் ஆகிய சிறப்புகளுக்கு ஒப்பாக இருக்குது. குத்துவிளக்கு எதனால் செய்யப்படுங்க? வெறும் பசும்பொன்னால் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கும். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, இயேசுடைய பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அவருடைய மகிமை, இயேசு மருவ மலையில் மகிமையை காமிச்சார், தெரியுமா உங்களுக்கு? காமிக்கலையா? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு தரித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாராம்? மருவமானார். எப்படி இருந்துச்சா? இதுதான் அவருடைய மகிமை. சரிதானா? அவருடைய ஒரிஜினல் மகிமையெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு லெவலுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சார்னா மகிமையை காமிச்சார். அதான் மகிமையின் தேவன். அடுத்து அவருடைய ஞானம். இயேசுவை குறித்து ஞானத்தில் பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே இயேசு பேசும்போதே எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, இவருடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுபோல் அவருடைய தெய்வீகம் இதுகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த குத்து விளக்கில் 7 கிளைகள் இருக்குது. என்ன இருக்குங்க? 7 கிளைகள். இந்த 7 என்பது ஆவிக்குரிய பூரணத்தை குறிக்குது. எதை குறிக்குது? ஆவிக்குரிய. இதில் நடுத்தண்டு இயேசு கிறிஸ்துவையும் இரு பக்கமும் உள்ள 6 கிளைகளும் விசுவாசிகளாகிய நம்மையும் குறிக்குது. இந்த நடுத்தண்டு எதை குறிக்குங்க? இந்த நடுத்தண்டை வச்சுக்கோங்க. சரிதானா? அந்த நடுத்தண்டு எதுக்கு அடையாளமாக இருக்குது? இயேசுவுக்கு அடையாளமாக இருக்குது. சரிதானா? இதில் 3 கிளைகள் இங்கிட்டு இருக்குது, 3 கிளை இங்கிட்டு இருக்குது. நடுவில் வர்ற தண்டுலேயும் மொத்தம் 7 கிளைகள். கணக்குப்படி பார்த்தா எத்தனை கிளைங்க? 7 கிளை. இந்த 7 கிளையில் என்ன ஊற்றணும் அப்படின்னா, எண்ணெயை ஊற்றணும். என்ன ஊற்றணும்? எண்ணெயை ஊற்றினா தான் விளக்கு என்ன செய்யும்? எரியும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 6 கிளைகளும் விசுவாசிகளாகிய நம்மையும் குறிக்கிறது. நடுத்தண்டாகிய கிறிஸ்துவனை கூட நாம் நிலைத்திராவிட்டால் நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தண்டில் இந்த கிளைகளாகிய சபை 6 என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவில் என்ன செய்திருக்கணுமா? நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, கனியுள்ள ஒரு வாழ்க்கை. நிலைத்திருத்தல்னா என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க முடியாது. இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யப்படணும்? நாம் பிரயாசப்படணும். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 14ஆம் வசனம் நினைக்கிறேன். பிலிப்பியர் அது எத்தனை வசனம்? 12 வாசிங்க. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணுமா? இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிப்பில் அசால்ட்டு தனம். என்ன தனம்? எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நான் இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டேன், ரொம்ப சந்தோஷம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? நல்லா கவனிக்கிறேன். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு? சாதாரண ரட்சிப்பா? இயேசுவி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில் ரத்தம் சிந்தினார்.
அது சாதாரண ரட்சிப்பு இல்லை. இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது வலது பக்கத்தில் ஒரு கல்லை, இடது பக்கத்தில் ஒரு கல்லை இருந்தான். அவன் வாழ்க்கையில் பாவம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஃபைனல் நேரத்தில் இயேசுவின் மேலே என்ன வச்சான் தெரியுமா? விசுவாசம் வைத்தான். மத்தேயுவில் போட்டிருக்கு 2 கல்லர்களுமே இயேசுவை நிந்தித்தார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசு பிதாவே இவர்களை மன்னியுன்னு சொன்ன அந்த வார்த்தையை கவனித்த பொழுது அவன் இயேசு தேவகுமாரன் என்பதை என்ன செய்தான்? விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டான். இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய்னு சொன்னார். இதுபோல தான் உங்களையும் என்னையும் நித்திய நரகமாகிய அக்னியிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு கொள்வதற்காக உங்களுடைய பாவம், மீறுதல், அக்கிரமத்தை இயேசு தன்மேல் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது ஒரு குழந்தையை போல பூர்ணமாக பிறக்கிறோம். ஆனால் அது பூர்ண வளர்ச்சி என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. 21 வயது வரைக்கும் நம் சரீரத்தில் பல மாற்றங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ப்ராசஸிங் வந்து கொண்டே இருக்கிறது. இதுபோல் ஒரு தேவ பிள்ளை நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, டெய்லி ஒழுங்காக சபைக்கு போகணும், சபை ஆராதனை அட்டன் பண்ணணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கி ஆராதனைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டாக போகிறாங்க, ஜெபத்துக்கு வந்தாலும் லேட்டாக வர்றாங்க, இஷ்டம் போல் மாப்பிள்ளை போல் வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறாங்க தெரியுமா? அசட்டை பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறதை ஒரு விளையாட்டாக நினைக்கிறாங்க, ஆராதனை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது சபையில் வச்சு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா? மறுரூபப்படுத்துகிறாரு. இதில் நீ அசால்ட்டாக இருந்த அப்படின்னா உன் ரட்சிப்பில் நீ அசால்ட்டுத்தனம் பண்ணுறேன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எவ்வளவு பெரிது? நரகத்தை காமிச்சா தெரியும் நமக்கு. நரகத்தை இப்போ காமிக்க வேண்டாம், இப்போ நமக்கு நடக்கிற சூரியனை காமிச்சாலே நமக்கு நரகம் எப்படி இருக்குன்னு என்ன செஞ்சிடும்? இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த வெயிலில் போய் நில்லுங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிறங்கி பொத்துன்னு என்ன செஞ்சுருவோம்? கன்ஃபார்மாக விழுந்துருவோம். சரிதானே? வேறு நரகத்தெல்லாம் இப்போ காமிக்க வேண்டாம், அந்த சூரியனை காமித்தாலே நமக்கு போதுமானது. சரிதானே? அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இயேசு நமக்கு ரத்தத்தை சிந்திருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு இஷ்டம் போல் படம் பார்க்குறது, இஷ்டம் போல் சினிமா பாட்டு கேட்குறது, இஷ்டம் போல் யூடியூப்பில் கன்ற கழுதி கத்திரிக்காயெல்லாம் என்ன செய்கிறது? பார்க்குறது, புறணி பேசிக்கிட்டே உட்காந்துருக்கு. காலையிலேருந்து பைபிள் வாசித்தியான்னு கேட்டால் இல்லை, ஜெபம் பண்ணியான்னு கேட்டால் இல்லை, தேவனோட ஐக்கியம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இஷ்டம் போல் உலகத்தை சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது. இதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு தினம் என்ன செய்கிறோம்? பால் ஊட்டுறோம். அதுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்தாற் போல் என்ன செய்கிறோம்? செர்லாக் கொடுக்குறோம். அதுக்கடுத்து என்ன கொடுக்குறோம்? இட்லி கொடுக்குறோம். அதுக்கடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடெலாம் கொடுத்து ஒரு லெவல் நம்ம என்ன செய்கிறோம்? வளர்க்குறதுக்கு பிரயாசப்படுறோமா இல்லையா? அப்போ தான் அந்தந்த வயசுக்குரிய வளர்ச்சி வெயிட்டு இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வயசுக்குரிய வளர்ச்சி இல்லை சார், இந்த வயசுக்குரிய குரோத்து இல்லை சார், அதனால் இந்த பலவீனம் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த மாதிரியே இன்னும் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்த 10 வருஷம் ஆனாலும் நான் பிபி தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருப்பேன், பால் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பேன்னா எந்த தாயாவது பார்த்து சந்தோஷப்படுவாளா? 10 வயசு ஆனாலும் என் பிள்ளைக்கு பாட்டில் பால் அடித்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இட்லி சாப்பிட்டா சேர்ணம் வாங்க மாட்டேங்க பாஸ்டர், சோறு கேக்கே தேவையில்லை அப்படின்னா ஸ்ட்ரென்த் இருக்குமா? இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து பரலோகம் என்ன சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, ஆனால் ஒன்று என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்காரு. இது பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஆண்டவர் சொத்து கொடுத்துருக்காரோ எது கொடுத்துருக்காரோ இல்லையோ, ஆனால் இயேசு உங்களை ரட்சித்திருக்காரு தெரியுமா? இது சாதாரண காரியம் நினச்சிட்டிங்களா? ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல, அபிஷேகமும் சாதாரணமானது. கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல் பைபிள் வாசித்தியான்னு கேட்டால் இல்லை, ஜெபம் பண்ணியான்னு கேட்டால் இல்லை. ஜெபம் பண்ணனா ஒரு 10 நிமிஷம் தோத்துறங்க. இது கதைக்கு ஒத்து வருமா? 1 மணி நேரமாவது முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? பைபிள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழ உங்களை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அனுதினமும் தேவனோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். தேவ பிள்ளையே, அதனால் நீங்கள் கிறிஸ்துவில் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நிலைத்திருக்கணும். என்ன செய்யணும்? ரட்சிப்பில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். நாம் எவெல்லாம் நிலைத்திருக்கணும்?
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் என்ன செய்வாராம்? இது ரட்சிப்பை பற்றி சொல்லலை. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபம், தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி, தேவன் எதிர்பார்க்கிற கனியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சிலர் எத்தனை வருஷம் ஆனாலும் கனி என்ன செய்ய மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்த்தா இவங்க கனி கொடுப்பாங்களான்னு பார்த்தா அவன் கனி என்ன செய்யலை, தரலை. கடைசியில் தேவன் சொன்னார், இதை வெட்டி போடுப்பா அப்படின்னார். அப்போ இயேசு பரிந்து பேசினார், இந்த ஒரு வருஷம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நான் இந்த பூமியில் பிறந்துட்டேன், பூமியில் பிறந்து என்ன நான் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆனால் இன்னும் ஒரு வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்து பார்ப்போம், மனம் திரும்ப. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, மனம் திரும்பலை. அதனால் கர்த்தர் உலகம் முழுதும் அவங்களை சிதறடிக்க என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையே, உனக்கு பைபிள் கிடைச்சிருக்குன்னா விலையேற பெற்ற தெரியுமா உங்களுக்கு? உனக்கு கிடைச்ச ரட்சிப்பு பெருசு தெரியுமா உங்களுக்கு? அதுபோல் உங்களை ஆவிக்குள்ளே நடத்துகிற ஊழியக்காரன் கிடைச்சது பெருசு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் சரியாக நடத்துகிற ஊழியக்காரங்க கிடையாது. நிறைய பேருக்கு நீங்கள் பைபிளே கிடைக்கல. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்றதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. சாதாரணமானதல்ல. வெரி கேர்ஃபுல். சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு நம்மளை என்ன செய்வார்னா கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? சுத்தம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நிறைய கனி கொடுக்க முடியாது. நீங்கள் ஹேங்காயிருவீங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுவீங்க? ஹேங்காயிருவீங்க. ஹேங்காகி கடைசியில் துர்க்கனியே கொடுக்குற மாதிரி ஆயிடுவீங்க. அதனால தான் கர்த்தர் அப்பப்பைக்கு சில ப்ராசஸிங் என்ன செய்வார், அனுமதிப்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஏன் சுத்தப்படுத்துகிறார் அப்படின்னா, கண்டிப்புகள், கஷ்டங்கள், அடுத்து சில மனவேதனைகள் மூலமாக நம்மளை ஆண்டவர் சில பிரச்சனைகள் வழியாக நடத்துவதின் மூலமாக நம்மளை சுத்தம் பண்ணுவார். எது மூலமாக சுத்தம் பண்ணுவாருங்க? கண்டிப்பு, கஷ்டங்கள், மனவேதனைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மளை சில வேலைகளை நடத்துவார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளை சுத்திகரிப்பதற்கு, நம்மளை என்ன செய்வதற்கு, நம்முடைய இருதயம், நம்முடைய மனங்கள், சூழ்நிலைகள், அனுபவங்கள் இவற்றின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மளை சுத்திகரித்து பயனுள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். வேதத்தில் நீங்கள் அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசிங்க, பார்க்கலாம். இங்கே பவுலை குறித்து பார்க்குறோம். பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சுத்திகரிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-12. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு மாம்சத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டால் பெருமை வரும், பார்த்துருக்கீங்களா? அதனால் கர்த்தர் என்ன செய்வார்னா சில வியாதி, சில சிக்சைகளை என்ன செய்வார்னா அனுமதிப்பார். சில நெருக்கத்தை தேவன் அனுமதிப்பார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு உன்னை சுற்றி இந்த கட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கர்த்தர் கட் பண்ணுறாரு. அதுதான் பவுலுக்கு நடக்குது. வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் கர்த்தரிடத்தில் 3 தரம் விண்ணப்பம் பண்ணினேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் விளங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாக என்ன செய்வேன்? போதும். இதுக்கு அடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த பவுலை என்ன செஞ்சார்னா சுத்திகரித்தார். எதற்காக அப்படின்னா சில பலவீனங்களை அனுமதிக்கிறார். எதுக்கு அப்படின்னா அவன் பெருமை அடைஞ்சு தேவனை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அதுபோல் எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4-11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் சிட்சையை நமக்கு அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறாருங்க? சிட்சை நமக்கு இல்லாவிட்டால் நம்ம வேசிகளுடைய பிள்ளைகளாக என்ன செய்வோம், மாறி போவோம்னு போட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக
இன்னும் அதை எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் என்ன செய்கிறாரா? சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மனிதனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறது. பார்த்துக்கோங்க, பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ சில சிச்சைகளை தேவன் என்ன செய்கிறார்? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளை சுத்திகரிக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 66 சங்கீதம் 10-12 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 66 10-12. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கனி கொடுப்பதற்காக. தேவனே தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இருப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை என்ன செய்தாரா? ஏற்றினீர். மனுஷரை என்ன செஞ்சாரா? சில வேலைகளில் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நம்மளை அற்பமாக பேசுவாங்க. ஆண்டவர் ஆனால் அமைதியாக இருக்கிறது போல தான் நமக்கு தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிவோம், ஆனால் ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் எதிரி நல்லா இருப்பான். எதிரி எப்படி இருப்பான்? அதான் மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் என்ன செய்தீர்? ஏறி போக பண்ணினீர். தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பதற்காக சில ப்ராசஸிங். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களோட சண்டை போடுவாங்க, ஆனால் நீங்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்ற ஆட்களாக இருக்கணும். நான் சொல்கிறது இது இயேசுவை பின்பற்றினால வரக்கூடிய நெருக்கத்தை சொல்கிறேன். இந்த நெருக்கங்களாக எதற்காக அப்படின்னா உங்களை சுத்திகரிப்பதற்கு. எதற்காக? நீங்கள் அதிகமான கனிகளை என்ன செய்யணும்? தரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா உண்மையாக இயேசுவை பின்பற்றுவங்க. டூப்ளிகேட்டாக நடக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்காது, ஒருத்தனும் உங்களை நிந்திக்க மாட்டான். நீங்கள் சில இடங்களில் போனீங்கன்னா உண்மையாக இயேசுவை தேடுற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனோன்ட்டு டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா கடுகடுப்பாவாங்க. பார்த்துருக்கீங்களா? எரிச்சல் அடைவாங்க. நீங்கள் நல்லா ஜோமெண்ட்டு போவீங்க, வேலை பார்க்குற இடத்துல ஒரு சகோதரி உங்களுக்கு விரோதமாக கடுகடுப்பாவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன? உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னம். உங்கள் மேலே பொய்யா குற்றம் சாட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாது ஏன் நம்ம இவங்களை கடுகடுப்பாக பார்க்குறோம், ஏன் இவங்களை பற்றி பொய் சொல்கிறோம், ஏன் இவங்களை பற்றி பல காரியங்கள் குற்றச்சாட்டுகள் பண்ணுறோம், அவனுக்கே தெரியாது. அதுக்கு காரணம் என்ன? தேவ பிரசனம் நம்ம மேலே இருக்கிறதுனால, ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே என்ன வரும்னா டென்ஷன் வரும். ஏன் வருதுன்னு அவனுக்கே. நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைகளாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அடின்னு அடிப்பாங்க. மற்ற பிள்ளையை ஒரு அடி அடித்தா இது 2 அடி அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளை வந்து அழுதுட்டு வரும். எதுக்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார்? அதான் இப்போ நமக்கு கேள்வி. நம்ம சும்மா தான் இருப்போம், ஒழுங்காக ஜோம் பண்ணுவோம், ஒழுங்காக கர்த்தரை தேடுவோம். ஆனால் நமக்கு சில நெருக்கத்தை கொடுப்பான். எதுக்கு கர்த்தர் இதை அனுமதிக்கிறாருன்னா நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க முடியாத. அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது முறுமுறுத்துறாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க? என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்கள்? முறுமுறுத்துறக்கூடாது. சோத்திரம் பண்ணணும். யாராவது உங்களை பார்த்து ஆத்திரம் பண்ணாங்கன்னா நீங்கள் சோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? யாராவது உங்களை பார்த்தா ஆத்திரம் வந்தால் என்ன பண்ணணும்? நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணிடக்கூடாது? சரிதானே? நிறைய பேருக்கு என்ன வந்துடுது? உனக்கு தான் கோபம் வருதா, எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்து ஆத்திரம் பண்ணாங்கன்னா நம்ம சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா அடுத்த ப்ராசஸிங்கில் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. சரி, யோவான் 15:3 வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீங்களா? அப்போ உபதேசம், தேவனுடைய வார்த்தை. இப்போ சபைக்கு வர்றோம், கூட்டத்துக்கு வர்றோம். ஏன் வர்றோம்? இங்கே தான் ரட்சிப்பில் நம்ம பூர்ணமாகிறோம். ரட்சிப்பில் என்ன செய்கிறோம்? தேவ வார்த்தை கேட்க 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 நம்முடைய ஆத்துமா மருவமாகும், நம்முடைய ஆவி மருவமாகும், நம்முடைய சரீரத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா மருவமாக்குவார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக அர்ப்பணிப்பில் வந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை திரும்பி பார்க்கணும். இப்போ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ப்ராசஸிங் நடந்திருக்கா நடக்கலையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பாவத்தை வெறுத்திருப்பீங்க, நிறைய இச்சைகளை வெறுத்திருப்பீங்க, உங்களுக்குள்ள நிறைய மருவம் உண்டாயிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே. இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஒழுங்காக ரட்சிப்பில் என்ன செய்கிறீங்க?
ரட்சிப்பில் வளரலை, எதுலேயுமே வளரலை அப்படின்னா பின்மாற்றத்துக்கு அடையாளமாக மாறிடும். நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி பின்மாற்றத்துக்கு போகிறது காரணம் என்னென்னா, அநேக ரட்சிப்பில் வளர்றதே உங்கள் அனுதின வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே செய்யாமல் அப்படியே கேங்காய் நின்னீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் விழுந்து போவீர்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பில் வளர்றதில்ல, ஜெபத்தில் வளர்றதில்ல, பரிசுத்தத்தில் வளர்றதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல, வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஒன்று எழுதி வைத்துக்கோ, உன் வாழ்க்கையில் ரட்சிப்பில் வளராமல் இருக்க, நீ கர்த்தரை தேடுறதில் வளராமல் இருக்கிற அப்படின்னா நீ பின்மாற்றத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பின்மாற்றம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும். வெரி கேர்ஃபுல். வளர்ச்சி வேணும். உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன்? என்னால் ஆண்டவருடைய கிருபையினால் சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி எவ்வளோ மறுரூபம் எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு ஆண்டவருடைய கிருபையினால், ஆவியானுடைய பலத்தினால் என்னால் சொல்ல முடியும். எத்தனை கெட்ட சுபாவங்கள் எனக்குள்ளே மாறி இருக்குது, எத்தனை காரியங்களை எளிதாக அன்றைக்கி ஜெயிக்க முடியுது. அன்னைக்கு போராடின போராட்டத்தை இன்றைக்கி எளிதாக ஜெயிக்கக்கூடிய பலனை தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னால் அதை ஆணித்தரமாக சொல்ல, அன்னைக்கு நான் போராடி கொண்டு இருந்தேன், இன்றைக்கு என்னால் அதை எளிதாக கிராஸ் பண்ண முடியுது. அன்னைக்கு எனக்கு அது பெரிய மலை, இன்னைக்கு அது ஒரு பெரிய மேட்ரே. இதுதான் ஆவியானவர் கொடுக்க பலன். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 எனக்குள்ள மர்வம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதை என்னால் உணர முடியுது. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த எல்லைக்குள் கொண்டு போவதை என்னால் உணர முடியுது. அந்த எல்லை உனக்குள்ள இருக்குதா? ஜெபத்தில் வளர்ச்சி உனக்கு தெரியுதா? இன்னும் ஜெபத்தில் எனக்கு வளர்ச்சியே தெரியல பாஸ்டர், வேத வாசிப்பில் எனக்கு வளர்ச்சி இல்லை, பரிசுத்தத்தில் எனக்கு வளர்ச்சி இல்லை, விசுவாசத்தில் வளர்ச்சி இல்லை அப்படின்னா சகோதரா சகோதரி, நீ பின்மாற்றத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வெரி கேர்ஃபுல். வாய்க்கு எங்கே இருக்குது? அதனால தான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். என்னில் என்ன செய்யணும்? நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். ஜெபத்தில் நிலைத்திருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை நிலைத்திருக்கணும், கர்த்தரை தேடுறதில் நிலைச்சிருக்கணும். எதுக்கு சபைன்னு கூட்டத்துக்கு ஓடுறோம்? நிறைய பேர் நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன் சொல்லுவான். அது உலகத்துக்கு பைத்தியமாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் தாம் விரும்புகிற மறுரூபத்தை உனக்குள்ளே உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த மறுரூபம் தான் இயேசு பக்தி ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நீ மறுரூபமாகி பரலோகத்துக்கு போவதற்கு வழிவகுக்கும். இந்த ப்ராசஸிங் இல்லை அப்படின்னா நீ வருகையில் போக. ரட்சிப்பு சாதாரணமானது இல்லைங்க. இயேசுவை தேடுறது சாதாரண காரியம் இல்லைங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசுகிறா. இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தா. கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வரணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறா. சாதாரண காரியம் அல்ல. உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் நரகத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்காங்க. நரகம் என்ன மாப்பிள்ளை விடா? சாதாரண காரியம் அல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், என் உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள். நம்ம தேவ வார்த்தையை நம்முடைய இருதயம், நம்முடைய சித்தம், நம்முடைய மனச்சாட்சி, நம்ம தேவ வார்த்தையை சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய இருதயமும் நம்முடைய சித்தமும் நம்முடைய மனச்சாட்சியும் நாளுக்கு நாள் சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எதை பயன்படுத்தணும்? சரியா தேவ வார்த்தையை ஒழுங்காக தியானம் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸிங் உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயம் பக்குவம் அடையும், உங்கள் சித்தம் பரிசுத்தம் அடையும். உங்கள் சித்தம் இது வரைக்கும் உலகத்தை சிந்திக்கும். ஆனால் வேதத்தை நேசித்து ஜெபம் பண்ணி நீங்கள் பரிசுத்தம் நிரம்பி பாருங்களேன், உலகத்தையே நமக்கு வேண்டான்னு தோணும். இதுக்காக நம்ம எப்படி உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு தோணும். பண ஆசை நமக்கு வரவே வராது. நம்ம சித்தம் பரிசுத்தமாகும். என்ன ஆகும்? பரிசுத்தமாகணும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சித்தம் பரிசுத்தமாகுதா? உங்கள் இருதயம் பரிசுத்தமாகுதா தேவ வார்த்தையினால? ஆனால் தேவ வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும். பயன்படுத்தினா உங்கள் இருதயம் பரிசுத்தமாகும், உங்கள் சித்தம் பரிசுத்தமாகும், உங்கள் மனச்சாட்சியை கர்த்தர் சுத்திகரிப்பார். என்ன சுத்திகரிப்பார்? இது நம்ம அவசியம். அடுத்து 14 அதில் வாசிங்க பார்க்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போல. நீங்கள் ஜெபத்தில் தொடர்ச்சியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேத வாசிப்பில் தொடர்ச்சியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சபை கூடி வருதில் நீங்கள் தொடர்ச்சியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாடிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவீங்க? ஜெபிக்க மனசு வராது, கர்த்தரை தேட மனசு வராது. பார்த்துருக்கீங்களா? ஜெபிக்கிறவங்களோடு ஐக்கியப்பட மனசு வராது, உலக மக்களோடு தான் ஐக்கியப்பட மனசு வரும். பார்த்துருக்கீங்களா? சிலர் கூட்டத்துக்கு வர்றாங்க, நம்ம கூட்டத்துக்கு வந்து சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ஒதுங்கிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க? போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தேவ பிள்ளையே, உண்மையாக ஜெபிக்கிறவங்களோடு, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களோடு ஐக்கியத்தை என்ன செய்யுங்க? வளர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கனி கொடுக்க. நீங்கள் எதுலேயுமே வளர்ச்சி இல்லாமல் போனீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பின்மாற்றம் மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன செய்யும்? இதில் ஆண்டவர் சொல்லும்போது முதலாவது எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். அவரை நிலைத்திருந்தால் முதல்ல கனி கொடுப்போம். ரெண்டாவது எதில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா 7 வசனம் போட்டுக்க, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். ரெண்டாவது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியது முதல்ல இயேசுவில் நிலைத்திருக்கணும், ரெண்டாவது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். எதில் நிலைத்திருக்கணுங்க? அவரில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் ஜெபம் கேட்கப்படும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்ன கேட்கப்படும்? ஜெபம் கேட்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நல்லா கவனிக்கணும். அவரில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். என்ன கனி கொடுப்போங்க? மிகுந்த கனி. அப்போ அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்குன்னா தேவ வார்த்தையை தினமும் என்ன செய்யணும்? இருதயத்தில் தியானம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆசையாக வாசிக்கணும். பைபிள் எப்படி வாசிக்கணும்னு சொல்லுங்கள்? கடமைக்கு வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கக்கூடாது? கடமைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, கடமைக்கு கூட்டத்துக்கு வரக்கூடாது, கடமைக்கு சபைக்கு போகக்கூடாது. கடமைக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஆசையாக செய்யணும். இயேசுவை பின்பற்றுறது ஆசையாக பின்பற்றணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கனி கொடுப்பீங்க? மிகுந்த கனி கொடுப்பீங்க. சாதாரண கனி அல்ல. அது மாத்திரமல்ல, எனக்கும் சீசராக இருப்பீர்கள். எனக்கு எப்படி இருப்பீங்க? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் சீசன் அனுபவத்துக்குள்ளே வர முடியும். இல்லைன்னா பக்த கோடி அனுபவத்திலே இருப்பாங்க. எந்த கோடி அனுபவம்? நாட்டில் நிறைய பேர் இப்போ எந்த கோடி அனுபவத்தில் தான் இருக்கிறான்? பக்த கோடி. எந்த கோடி? ஹலோ, சீசனாக மாறணும். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள், எதா மாறணும்? பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள், சீசனாக மாறணும். நாங்கள் சீசனாலாம் மாற மாட்டோம். இன்னும் பாலையே என்ன செய்வோம்? குளிச்சுக்கிட்டு காலத்தையே என்ன செய்வோம்? ஓட்டிக்கிட்டே இருப்போம் பாஸ்டர். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்து மூணாவது பாருங்கள், பிதா எண்ணில். மூணாவது எதில் நிலைச்சிருக்குன்னா, பிதா எண்ணில் அன்பாக இருக்கிறது போல் நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மூணாவது எதில் நிலைச்சு நிற்கணும்? இயேசுடைய அன்பில் நிலைச்சிருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுடைய அன்பில் நிலைச்சிருக்கல, செல்ஃபோன் அன்பில் என்ன செய்திருக்கிறார்கள்? கண்டதும் காதல். கடந்த நாள் நடந்த கொடுமையை சொல்கிறேன். கேகே டிஸ்ட்ரிக்டில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 14 வயசு பிள்ளை ஷேட்டிங். அதில் ஒருத்தனை லவ் பண்ணி கடைசியில் அவன் வந்து நீங்கள் வான்னு சொன்னோடனே இது தன்னோடு சேர்ந்து ஒரு 4 பேரை சேர்த்துக்கு 2 பிள்ளைகளை சேர்த்து 3 பேரும் சேர்ந்து ரயில் ஏற போயிட்டாங்க. போலீஸ்காரங்க எப்படி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கி அது லைஃபு. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க இந்த நண்டு மாதிரி இருக்கிட்ட காதல் கத்திரிக்காயில் போகுது தெரியுமா? அவங்க இயேசுடைய அன்பில் நிலைச்சி நிற்கலை. எந்த அன்பில் நிலைச்சி நிற்காக? நிறைய பேருக்கு செல்ஃபோன் அன்பு, இல்லைன்னா சிலருக்கு நகை அன்பு, சிலருக்கு சேலை அன்பு, சிலருக்கு ஏதோ அன்போ ஓடுதப்பா. இந்த அன்பெல்லாம் ஒளிஞ்சு போகும். இந்த அன்பு என்ன செய்யும்? உலகமும் அதன் ஆசை இச்சை என்ன செய்யும்? ஒளிந்து போ. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. நல்லா கவனிங்க. இன்றைக்கி நிறைய பேர் சினிமா மேலே அன்பு, டிவி மேலே அன்பு, செல்ஃபோன் மேலே அன்பு, பொருட்கள் மேலே அன்பு, நிலத்தின் மேலே அன்பு, வீடு மேலே அன்பு. இந்த அன்பெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சு போகும். இயேசுடைய அன்பில் நிலைத்திருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அன்பில் நிலைச்சிருப்பா. இந்த அன்பு மட்டும்தான் உங்களை ஏமாத்தாது. எந்த அன்பு மட்டும்தான் ஏமாத்தாது? இயேசுடைய அன்பு மட்டும்தான் என்ன செய்யாது. மற்ற அன்பெல்லாம் என்ன செய்யும்? ஏமாத்துமா ஏமாத்தாதா? யங் ஸ்டேஜாக இருக்கும்போது உன்னை நேசிக்கும், வயசாயிருச்சுன்னா உன்னை என்ன செய்யும்?
தூசிக்கும். பண்ணுதா பண்ணலையா? பிள்ளைகளே பாருங்களேன், யங்ஸ்டேஜாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாங்க. வயசாயிருச்சுன்னா என்ன சொல்கிறான்? ஏய் தாய் கிளவி அப்படிங்க. என்ன சொல்கிறாங்க? தாய் கிளவியான். எப்படி மாறி இருந்து பாருங்கள் வார்த்தையெல்லாம். இப்போ உள்ள ஜெனரேஷன்ட்ட போய் கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையாக பேசுகிறாங்க. சரிதானே? அன்பு என்ன செய்யுது? மாறுது. நேற்று வந்தவளுக்கா இன்றைக்கி பெத்த தாய் என்ன செய்கிறாங்க? தூக்கி எறிகிறாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் அம்மா அப்பா அப்படின்னு சுற்றின ஆட்கள் நேற்று வந்தவளுக்கா என்ன செய்கிறாங்க? தூக்கி எறிஞ்சு ஓடி போயிருந்தாங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. ஆனால் மனைவி வந்தோடனே அப்படியே என்ன செய்கிறாங்க? அவ்வளவு கீழ்ப்பிடிதல். என்ன கீழ்ப்பிடிதல்? அவ்வளவு எப்படிலாம் நாடு ஓடுது பாருங்கள். சரி, இந்த அன்பெல்லாம் நிலைச்சி நிற்குமா? அதான் இப்போ கேள்வி. அதெல்லாம் என்ன செய்யாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கேன். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுடைய அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ சமாதானம் சந்தோஷம் என்ன செய்யும் தெரியுமா? நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஜோமனோமா கத்தரிச்சதுமானா அடுத்த வாரம் தொடர்ச்சி பார்க்கலாம். சரிதானா? இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, அவருடைய நிலைத்திருங்கள். யாரில் நிலைத்திருக்கணும்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா இந்த தண்டோடு கூட தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா நிலைத்திருக்கிற அனுபவத்தில் வரணும். எதுலலாம் நிலைத்திருக்கணும்? முதல்ல அவரை நிலைத்திருக்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கணும். மூன்றாவது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜோமனோமா. ஆனால் ஆதி திருச்சபை எபேசு சபை அவருடைய அன்பில் நிலைச்சி நிற்கலை. அன்பில் நிலைச்சி நிற்காதனால கர்த்தர் அந்த விளக்கு தண்டை எடுத்துருவேன்னாரு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கட்டும். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, உலகமெல்லாம்